ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிர்லாஸ் பார்வை. ஸோ நம்ம தன்மையில வந்து நீங்க பார்த்துருப்பீங்க. எஸ், ஹை கிராஸ் நம்ம நண்பரோட கார் தான் வந்து இது. ஸோ இதுக்கு நம்ம அக்சஸரி வந்து போட போறோம். முக்கியமா சீட் கவர்ஸு, வேற என்னென்ன விஷயங்கள் வந்து நம்ம பார்க்க போறோம், எப்படி நம்ம பிக் பண்றோம், அதை ஃபிட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா அவுட்புட் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற கம்ப்ளீட்டா எண்ட் டு எண்ட் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம டூ வீலருக்கு அப்படின்னு சொல்லி தனியா ஒரு சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். பி டிரைவ் அப்படின்னு சொல்லி. அதோட லிங்க்கும் டெஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். உங்களுக்கு கண்டிப்பா டூ வீலர்ல என்ன டவுட்ஸ் இருந்தாலும் அந்த சேனல்ல உங்களுக்கு டீடைல்ஸ் கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோக்குள்ள போலாம். இந்த அக்சஸரிய ஃபிட் பண்றதுக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னா, சென்னையில காட்டாங்குளத்தூர்ல இருக்கிற கார்சன்ஸோட நியூ பிரான்ச்சுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். ஸோ இங்கே தான் இந்த கம்ப்ளீட் அக்சஸரிய நம்ம ஃபிட் பண்ண போறோம். அவுட்கம் எப்படி வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். வாங்க உள்ள போவோம். ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் நம்ம சேஞ்ச் பண்ண போறது சீட் கவர் வந்து நம்ம சேஞ்ச் பண்ண போறோம். வெஹிக்கிள்ல வந்தது ஒரு ஃபேப்ரிக்ல தான் வந்தது. அத நம்ம லெதரா சேஞ்ச் பண்ண போறோம். நம்மளோட நண்பருமே வந்து அத தான் ஃபர்ஸ்ட் பிரிஃபரன்ஸா சொன்னாரு. ஸோ அதுல என்னென்ன ஆப்ஷன் இருக்கு, நம்ம எது பிக் பண்றோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்ப நம்ம கூட வந்து மேடம் இருக்காங்க. ஹாய் மேடம். ஹாய் சார். அகிலா மேடம் இந்த ஷாப்போட மேனேஜர் அப்படின்னு சொல்லலாம். மேடம், இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி வென்யூக்கு நம்ம பிக் பண்ணியிருந்தோம். ஆ கிட்டத்தட்ட எனக்கு அதே குவாலிட்டி தான் நம்ம வர்றோம். பட் ஓகே சார். இருந்தாலும் பார்க்குறவங்களுக்காக நமக்கு என்னென்ன கேட்டகரி இருக்கு, என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு அத சொல்லுங்க. ஓகே சார். பேசிக்கா பார்த்தோம்னா, நம்ம கிட்ட பிரிட்டிஷ் நாப்பா இருக்கு. அது ரொம்ப ரெக்ஸின்ல இருந்து நெக்ஸ்ட் கிரேடு நம்ம ம், முன்னாடி வீடியோல சொல்லியிருந்த மாதிரி. ம், அதுக்கு நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா, நம்ம பிரீமியம் நாப்பா இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா, பிரீமியம் நாப்பால மல்டி கலர் ஆப்ஷன்ஸ் இருக்கும். நெறைய கலர் ஆப்ஷன்ஸோட இருக்கும். ம், இப்ப வர காருக்கு எல்லாமே நெறைய டிஃப்ரெண்ட் ஃபங்கி கலர்ஸ் மாதிரி வருது. ஸோ அந்த கலருக்கு மேட்ச் பண்ணி நம்ம பண்ற மாரி பண்ணிக்கலாம். ஸோ ம், இதுல இருக்கு. அண்ட் இது வெறும் மெட்டீரியல் தான். நம்ம இது கூட ஃபோம் லேமினேட் பண்ணி தான் குடுக்க போறோம். இதுல பிரீத்தபிள் மெட்டீரியலுமே வந்துரும். எல்லா கலர்ஸ் ஆப்ஷனுமே இருக்கு. இதுக்கு நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்த்தது மங்கோலியன் நாப்பா. ம். இதுலயுமே மல்டிபிள் கலர் ஆப்ஷன்ஸ் வித் பிரீத்தபிள் மெட்டீரியல் கூடவே ஃபோம் லேமினேட் பண்ணி குடுக்க போறோம். ஸோ இந்த 2 கிரேடு முன்னாடி பார்த்தது. அண்ட் நம்ம லாஸ்ட் டைம் வென்யூக்கு செலக்ட் பண்ணினது வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட மெட்டீரியல் ஜாப்பனீஸ் மெட்டீரியல்ல வந்து அ பிளாக் கலர், ஃபுல் பிளாக் சூஸ் பண்ணியிருந்தோம். பட் நம்ம இப்ப என்ன கலர் சூஸ் பண்ண போறோம்ன்றத நீங்க தான் சொல்லணும். ஓகே. இப்போ ஆக்சுவலா வந்து நம்ம நண்பர் கேட்டது என்னன்னா, காரோட கலர் வந்து அந்த ஒரு டார்க் ப்ளூ ஷேட் இருக்கிறனால, லைட் டோன்ல உள்ள போலாம் ஓகே. அப்படின்னு சொல்லி. பட் லைட் டோன்ல போம்போது அஃப்கோர்ஸ் நமக்கு அதுல இருக்கிற சேலஞ்ச் வந்து கிளீனிங். ஓகே. எஸ் சார். ஸோ சீக்கிரமா டர்ட் ஆயிரும். அவங்க வீட்லயும் சின்ன பசங்க இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது, அத டர்ட்ட வந்து பட்டாலுமே அத கிளீன் பண்ற மாரி ஈஸிலி கிளீனபிளா வந்து இருக்கணும் அப்படிங்கிற ஆப்ஷன். அப்ப லைட் கலர் இருக்கணும். அதே நேரத்தில எனக்கு அந்த காம்ப்ளெக்ஸிட்டியும் ஓவர் ரூல் பண்ணணும். ஓகே அப்படிதான் சார். நம்ம லாஸ்ட் டைம் வந்து ஜாப்பனீஸ் வந்து போட்டோம். பட் அவரு பிளாக் போட்டாரு. யூஸே இல்லாம போயிருச்சு. எஸ் சார். பட் இந்த தடவ லைட் கலர் அப்படிங்கிறத நம்ம பிரிஃபர் பண்றோம். ஸோ அப்படி பார்க்கும்போது, இதுல அதுக்குரிய ஃபீசிபிலிட்டீஸ் வந்து எப்படி? நம்ம எந்த அளவுக்கு அத நம்மளோடது நம்பலாம்? நம்மளோடது இப்போ வர ஹை கிராஸ் என்ன அ. கலர் சார் இது இருக்கு? வந்து டார்க் ப்ளூ. அந்த ஓகே. பிளாக்கிஷ் ப்ளூன்னு சொல்லுவாங்க. ஓகே சார். டார்க் ப்ளூன்றதுனால நம்ம வந்து நல்ல லக்ஸூரியா வேணும்னா, இந்த மாதிரி ஒரு ஆஃப் கிரே ஓகே. அந்த மாதிரி ஆஃப் ஒயிட்ன்னு சொல்லலாம். இல்லன்னா வந்து பியூர் ஒயிட்ன்னு சொல்லலாம். ம். ஸோ இந்த 2 கலர் ஆப்ஷனுமே ரொம்ப பிரீமியமா லக்ஸூரியா இருக்கும். ம். இது வந்து அஃப்கோர்ஸ் 100% ஸ்டெயின் ஃப்ரீ கவர்ங்கிறதுனால நம்ம இந்த கலர தாராளமா பிக் பண்ணிக்கலாம் ஓகே. சார். இப்ப நீங்க ஸ்ட்ரெயின் ஃப்ரீ அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்போ பசங்க வந்து ஏதோ சாப்பிட்டுட்டு இப்படி கை வைக்கிறாங்க அப்படின்னா, அது நம்ம இம்மீடியட்டா தொடச்சா அது போறதுக்கு வாய்ப்பு இருக்கா? நம்ம இந்த மாதிரி ஒர்க்ஸ் எல்லாம் இந்த மாதிரி நம்ம ஆகுற டஸ்ட் எல்லாமே நல்லா கிளீன் பண்ணிக்கலாம் சார். காஃபி கொட்டிடுச்சு, உடனே ம். நம்ம வைப் பண்ணிருவோம். ஏன்னா நம்ம ஒரு சீட்ல காஃபி கொட்டுனுச்சுன்னா, நம்ம பார்த்துட்டுலாம் இருக்க போறதில்ல. ம். ம். உடனே நம்ம வந்து ம். ஒரு கிளாத் எடுத்து கிளீன் பண்ணிருவோம். அதே மாதிரி வந்து சாப்பிடும்போது எறஞ்சாலுமே, தண்ணி கொட்டுனாலுமே நம்ம உடனே வைப் பண்ணிருவோம். ஏன்னா நம்ம சீட்ல உட்காருவோம் அந்த டைம்ல. அத ம். தொடச்சுட்டு தான் பண்ண போறோம். ஸோ இம்மீடியட் கிளீனிங் அப்படின்றது வந்து பெஸ்ட்டா இருக்கும் சார். ஓகே. பென் மார்க்ஸ்லாம் படுதுனாலும் உடனே நம்ம கிளீன் பண்ணிட்டோம்னா, நம்ம பெட்டரா இருக்கும். இப்ப நம்ம காஃபி சூடா இருக்கும்போது நம்ம
டஸ்ட்ல கொட்டுச்சுன்னா அது வேற ரெக்ஸின்ல வருது. பட் இந்த மாதிரி ரொம்ப சாஃப்ட் மெட்டீரியல்ல இப்ப காஃபிலாம் கொட்டுதுன்னு சொன்னா, நம்ம உடனே பை பண்ணல. மேல இருக்கிற மெட்டீரியலே பீல் ஆஃப் ஆகறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஏன்னா ஓவர் ஹீட்டா ம், கொட்டுறதுனால. ம், ஸோ ம். நம்ம உடனே கிளீன் பண்ணிறணும். நம்ம காஃபி மேக்ஸிமம் கொட்டுற அளவுக்கு யூஸ் பண்ண மாட்டோம். பட் ஆனாலுமே அத உடனே கிளீன் பண்ணிறது நமக்கு இத வந்து ஓகே. அப்படி யூஸ் பண்ணிட்டோம்னா, பண்ணிக்கலாம். அதோட கரை சுத்தமா இதுல இல்லாம போயிரும். இல்லாம இருக்கும் அது சார். அது வந்து வெட் கிளாத்த வச்சு நம்ம பண்ணணுமா? இல்ல ட்ரை கிளாத்த வச்சு பண்ணாவே போதுமா? வெட் கிளாத் வச்சும் பண்ணலாம் சார். ட்ரை ம், கிளாத் வச்சும் பண்ணலாம். ம். ட்ரை கிளாத்ல பண்ணும்போது அந்த மார்க் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வெட் கிளாத்ன்னும்போது அது கம்ப்ளீட்டா கிளீன் ஆயிரும் சார். ஓகே. ஃபைன். ஸோ அப்போ நம்ம இதுதான் போறோம். ம். இதுல கலர்ஸ் வந்து அவர் சொன்ன மாரி ஒரு மாரி லைட் கலர்ஸ் போணும் அப்படின்னு சொல்லி, இப்ப அந்த டார்க் ப்ளூக்கு மேட்ச் ஆகுற மாரி அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஐ திங்க் இதுல ஒரு ஒயிட் இருந்தது. எஸ் சார். இந்த இது போலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய தாட். ஸோ ஓகே உங்களோட சார். ஒப்பீனியன் என்ன? ஆ நல்லா இருக்கும் சார். ரொம்ப அது ஒரு டார்க் கிரீன் அந்த கலர் வந்து பார்க்கறதுக்கு பிளாக் மாரியும் இருக்காது, ப்ளூ மாதிரியும் இருக்காது. ஸோ அந்த கிரீன் கலர் ஹை கிராஸ்க்கு இது ரொம்பவே நல்லாருக்கும். பட் என்னோட சஜஷன் என்னன்னா, இந்த ஒயிட்ட நம்ம அப்படியே பிளைனா குடுக்காம, கூட வந்து ஒரு பெர்ஃபரேஷன் அதாவது நம்ம பிரீத்திங் மெட்டீரியல் ம். சொன்னீங்கல்ல, ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப இந்த மாதிரி நம்ம குடுத்துட்டு பண்ணும்போது, அது இன்னும் உங்களுக்கு பார்க்கறதுக்கு ரொம்ப பிரீமியம் லுக்ல கிடைக்கும் சார். நம்ம ம். கூடவே பெர்ஃபரேஷன் குடுத்துரலாம். ம். பெர்ஃபரேஷன வந்து சென்டர் பார்ட்ல மட்டும் நம்ம குடுத்துட்டு, சைட் அண்ட் பேக் சைடு பார்ட்ல வந்து நம்ம இதுல இருக்கிற மாதிரி பிளைன் ஒயிட்டாவே குடுத்துரலாம் சார். அது இன்னும் பார்க்கறதுக்கு கொஞ்சம் லக்ஸரியா இருக்கும். ஓகே. ஸோ அப்படி இப்போ இதுல வந்து வென்டிலேட்டட் சீட்ஸ் கிடையாது. ம். ஓகே. ஸோ அப்படிங்கிற பெர்ஃபரேஷன் ஆட் பண்ணும்போது, கொஞ்சம் அந்த ஸ்வெட் ஆகாம இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஒரு 30% அதுக்கு சான்ஸ் இருக்கு சார். பட் ம். 100% வென்டிலேஷன்ங்கிறது வந்து நம்ம மோட்டர் குடுத்தா தான் அது சப்போர்ட் பண்ணும். பட் இந்த மெட்டீரியல் குடுக்கும்போது மினிமலா நமக்கு அந்த சான்ஸ் இருக்கு சார். ஓகே. பிரீத்தபிளா சரி. இருக்கும். அப்போ நம்ம பிக் பண்ண போறது நான் கேமராலயும் காமிச்சுடுறேன். இந்த மெட்டீரியல் தான் நம்ம பிக் பண்ண போறோம். இந்த பியூர் ஒயிட்ல ஆ ஒரு அது ப்ளூங்கிறனால இது பயங்கர பிரீமியமா எடுத்து காமிக்கும் அப்படின்னு சொல்லலாம். இன்ஃபாக்ட் வந்து 3XOல, 7XOலலாம் வந்தப்போ நெறைய நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணோம். இருந்தாலும் நம்மளே இத பிக் பண்றோம். ஏன்னா, நம்ம நண்பர் வந்து அந்த கலர் தான் எதிர்பார்க்குறாரு. ஸோ இதான் வந்து நமக்கு ரியர்ல இருக்கிற ஒரு அந்த கேப்டன் சீட் தான் வந்து இது. ஸோ இப்போ இதில பேட்டர்ன் எப்படி நம்ம ஃபாலோ பண்ண போறோம் அப்படின்னு நான் சொல்றேன். நம்ம சீட்ல வந்து பெருசா அந்த டைமண்ட் மாரியோ, பெருசா ஓவர் டூவா நம்ம எதுவுமே பண்ண போறதில்ல. மதர் பேட்டர்ன தான் நம்ம ஃபாலோ பண்ண போறோம். ஸோ மதர் பேட்டர்ன்ங்கிறது என்ன அப்படின்னா, இங்க ஒரு லைன் இருக்கு. கீழ நம்ம உட்கார்ற இடத்துல பார்த்தீங்கன்னா, இந்த சீட்லயுமே 2 லைன் இருக்கு. இதே செட்டப்ப தான் நம்ம ஃபாலோ பண்ண போறோம். பெருசா நம்ம வந்து டிசைன் ஒர்க் எதுவும் பண்ணல. அது மாரி டூவல் கலரா நம்ம பண்ண போறது கிடையாது. ஒரே கலரா தான் பண்ண போறோம். மிடில்ல மட்டும் நம்ம என்ன பண்றோம், பெர்ஃபரேஷன் வந்து ஆட் பண்ணியிருக்கிறோம். இப்படி ஆட் பண்ண பீஸுமே நம்மகிட்ட இருக்கு. இங்க நீங்க பார்க்கலாம். இதுதான் இப்ப நம்ம ஸ்டிச் பண்ணி வந்த அந்த பீஸு. பாட்டம்ல உட்கார்ற இடத்துல இருக்கிற அந்த சீட்டு. அந்த மதர் பேட்டர்ன் நீங்க ஃபாலோ ஆயிருக்கிறத நீங்க பார்க்குறீங்க. இந்த பெர்ஃபரேஷன் இங்க இருக்கிறதையும் நம்ம பார்க்குறீங்க. இப்ப இதுல எப்படி இத ஃபிட் பண்றாங்க அப்படிங்கிறத இப்ப நம்ம பார்க்கலாம். இதுல மெயினா வந்து என்ன அப்படின்னா, இந்த சீட்ட வந்து கம்ப்ளீட்டா கழட்டி எடுத்ததுக்கு அப்புறம் பண்ண போறது கிடையாது. இதுல இந்த ஸ்டிட்ச மட்டும் இந்த மதர் பேட்டர்ன்ல இருக்கிற ஸ்டிட்ச மட்டும் ஓப்பன் பண்றாங்க. ஏன்னா, அந்த இடத்துல தான் வந்து ஒரு ஸ்ட்ரிங் ஆல்ரெடி உள்ள இருக்கு. இப்ப நம்மளோட சீட் கவர்லயுமே வந்து ஒரு ஸ்ட்ரிங் இன்சர்ட் பண்ணி 2யும் வந்து கிளிப் பண்றாங்க. அப்ப அந்த இடத்துல மட்டும் தான் ஸ்டிட்ச வந்து பிரிக்கிறாங்க. அது எப்படி பண்றாங்கங்கிறத இப்ப நம்ம பார்க்கலாம். செகண்ட் நம்ம மாத்த போறது ஃப்ளோர் மேட்டு. இங்க நீங்க பார்க்கலாம். வெஹிக்கிள்ல அக்சஸரி அப்படின்னு சொல்லி இந்த ஒரு ஃப்ளோர் மேட் வந்து குடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு ரப்பர் மேட்டு, கட் மேட்டு. ஸோ இது ஒவ்வொரு ஃப்ளோருக்கும் கீழ வந்து குடுத்துருக்காங்க. இத நம்ம சேஞ்ச் பண்ண போறோம். என்ன மாரி பேட்டர்ன் இருக்கு? எது நம்ம பிக் பண்றோம்? எப்படி மாட்டுனதுக்கு அப்புறம் எப்படி இருக்குங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். நீங்க சொல்லுங்க மேடம். இது வந்து ஐ திங்க் ஃபுல் பிவிசி மேட் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆ இல்ல சார். ஆ, இது வந்து பிவிசி டைப் மேட் தான். பட் பிவிசி மேட் வந்து ஒரு ரோலா வரும். ஆ. அந்த ரோல நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா, ஃப்ரண்ட், கட் பேக் ஒரு பண்ணி மேஜர் பீஸா கட் பண்ணிட்டு, அண்ட் இந்த சீட்டுக்கு அடியில வர பார்ட்லாம் சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி, குயிக் பேஸ்ட் போட்டு ஸ்டிக் ஒட்டுவோம். பண்ணுவோம். ஓகே, இப்போ ஓகே. நம்ம மழை தண்ணி உள்ள போயிருச்சு, நம்ம தண்ணி ஏதாவது கொட்டிச்சுன்னா, அந்த கேப் வழியா மேட் உள்ள போகும். அண்ட் அந்த ஒரு மேட்ட ஒரு வாட்டி நம்ம பிவிசி மேட் போட்டுட்டோம்னா, அத வந்து திரும்ப ரீயூஸ் பண்ணிக்க முடியாது. இந்த மேட் வந்து சீட்ட ரிமூவ் பண்ணிட்டு கம்ப்ளீட்டா ஃபுல்லா லே பண்ற மேட். அது எல்லா காருக்குமே ஒரே பீஸ்ல இந்த மேட் வரும். ம். இந்த சைடுல பீடிங்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு அப்படியே மேட்ட வச்சு
வச்சு லாக் இது வந்து பண்ணிக்கலாம். கார் ஸ்பெசிஃபிக்கா ஸ்பெசிஃபிக்கா. அந்தந்த ஸ்பேஸ்க்கு ஏத்தாப்புல மோல்டடாவே வரும். கரெக்ட். அது ஓகே. மோல்டிங் மேட் தான். ஸோ மோல்டடாவே வரும். எங்கேயுமே கட்டிங் ஜாயிண்ட்ஸ் எதுவுமே இல்லாம. இப்ப இது எப்படி க ஒட்டுவீங்க? இது வந்து ஒரிஜினல் இந்த மாதிரி வரும் சார். நம்ம இங்க வெல்க்ரோ ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா? இதுல வந்து மேல், ஃபீமேல் வெல்க்ரோ வரும். ஒரு சாஃப்ட் பார்ட்ட வந்து நம்ம கார்பெட்ல ஒட்டிருவோம். இது கீழ நம்ம அட்டாச் பண்ணும்போது அழகா அது அப்படியே ஸ்டிக் ஆயிரும். மூவ் ஆகாது. ஓகே. ஸோ இந்த ஓகே. மேட். இது கம்ப்ளீட்லி ஃபுல் வாட்டர் ப்ரூஃப் மேட் மாரி வந்துரும். ஓகே. இது வந்து பார்த்தீங்கன்னா 3டி மேட்டுன்னு சொல்லலாம். இது ம். வந்து ட்ரே மாதிரி இருக்கும். எனக்கு அப்படியே டஸ்ட் எடுத்துட்டு போடணும். எனக்கு சீட் கடியில மேட்டே வேண்டாம் அப்படின்னு சொல்றவங்களுக்கு நம்ம இந்த மேட் குடுக்கலாம். ம். இந்த மேட் வந்து சின்னதா ஒரு மேல பிளாஸ்டிக் மாரி. ஆமாங்க சார். இது லைஃப் லாங் மேட். எந்த டேமேஜும் ஆகாது. இதுல என்ன ஒரு பிரச்சனைன்னா, நம்ம ஷூல இருந்து கொட்டுற மண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, மேலேயே நின்னுட்டு இருக்கும். ம். அது நம்ம ஏசி போட்டோம்னா, ஆட்டோமேட்டிக்கா உள்ள ஃப்ளோ ஆக ஆரம்பிக்கும். ஸோ அது ஒரு ப்ராப்ளத்த தவிர இந்த மேட்ல வேற ஒண்ணும் இருக்காது. ஸோ இதுவுமே குவாலிட்டி நல்லா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து லாஸ்ட்டா நியாஸ்க்கு போட்ட மேட். இது வந்து மோடஸ்டோ பிராண்ட்ல 70 மேட். ம். ஸோ 70 மேட்ல இது வந்து உங்களுக்கு ஃபுல் ஃப்ளோரிங் கவர் ஆகுற மாதிரியும், இந்த மேட் வந்து நம்ம டெய்லி கிளீனிங்க்கு எடுத்துட்டு யூஸ் பண்ற மாதிரி வித் குச்சி கிளாஸோட வந்துரும். ஸோ இந்த மேட் இருக்கு. இத விட இன்னும் பிரீமியம் மேட். இப்ப இதுல இதுவே பார்க்கறதுக்கு ஆக்சுவலி நல்லா இருக்கு. ஓகே. பட் இதுக்கு அதுக்கு போறதுக்கு முன்னாடி, இதுல டிஸ்அட்வான்டேஜ்ன்னு பார்த்தா என்ன? இந்த மெட்டீரியலோட லைஃப் எப்படி இருக்கும்? இது ஏதாவது உரியுமா இது? சார் இந்த மேட் வாட்டர் ப்ரூஃப் தான். பட் ம். ஃப்ரீக்வென்ட்டா ஒரு துணிய வந்து நம்ம வாஷ் பண்ணும்போது அதோட குவாலிட்டி குறையிற மாதிரியே இந்த மேட்ட வந்து நம்ம ஃப்ரீக்வென்ட்டா கிளீன் பண்ணும்போது மெட்டீரியல் பீல் ஆஃப் ஆகறதுக்கு சான்ஸ் இருக்கு. ம். அது ஆஃப்டர் 2 இயர்ஸ், 3 இயர்ஸ் அந்த மாரி கம்ப்ளீட்டா ஆகும். அந்த மேட்ட யூஸ் பண்ணினவங்களுக்கு அத பத்தி தெரியும். ம்ஹ்ம். பட் ஏன்னா இது மேல நம்ம லே பண்ணியிருக்கிற மெட்டீரியல் வந்து ரெக்சின்ங்கிறதுனால கண்டிப்பா பீல் ஆஃப் ஆகும். அதுக்கு நம்ம அஷ்யூரன்ஸ் பண்ணவே முடியாது ஓகே. சார். இது காலப்போக்குல இது வந்து இப்படி தூக்கிட்டு வர்றது, இந்த மாரி அந்த பிரச்சனைலாம் மாதிரி வராது சார். ஏன்னா அதுக்கு பேக் சைட்ல கம்ப்ளீட்டா ஃபுல்லா வெல்க்ரோ குடுத்துருப்பாங்க. ஸோ ம். இது வெல்க்ரோ வந்து கார்பெட் கூடயே நம்ம ஸ்டிக் பண்றோம். கீழ இது போடும்போது எந்த மேட்டுமே போடவே மாட்டோம். ஸோ ஒரிஜினல் கார்பெட்ல பண்றதுனால இது எடுத்துட்டு வரதுக்கோ, டிஸ்லோகேட் ஆகறதுக்கோ எந்த சான்ஸுமே கிடையாது. ம். இது சைடுல இப்படி வெர்டிகலுக்குமே இப்படி இருக்கு. கரெக்ட்டா? ஆமா. இப்போ கார்ல வந்து பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல ஒரு பஞ்ச் வரும் ஆ. சீட்டுக்கு அடியில. ஸோ இந்த இடம் இப்படி போயிரும். அண்ட் மேல இங்க வந்து பாத்தீங்கன்னா, இது இப்படி இப்படி தூக்கும். வந்துரும். ஆ. இங்க வந்து இப்படி வந்துரும். ஸோ இது அப்படியே ஒரு பக்கெட் ஷேப்ல உங்களுக்கு வந்து லாக் ஆகும். ஓகே. காரோட ஷேப் இந்த மாரி இருக்கும். கீழ கால் வைக்கிற இடம். அதுக்கு தகுந்த மாரி அப்படியே ஸோ வந்துரும். இதுக்கு பேக் சைடுல ஒரு சின்னதா பிளாஸ்டிக் பீஸ் மாரி இது இருக்கு. வந்து சைடு கன்சோல்ல ஒரு பீடிங் குடுத்துருப்பாங்க. அந்த பீடிங்ல நம்ம வந்து இத லாக் பண்ணிக்கலாம். அதுவும் நகராம இருக்கிறதுக்கு நமக்கு சப்போர்ட் பண்ணும். கரெக்ட். ஸோ அப்போ இது இது இப்படி வச்சுட்டோம் அப்படின்னா, இப்படி வெளியில இப்படி வர்றதோ இருந்து வரத அவாய்ட் ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஓகே. டன். ஸோ இதுக்கு அடுத்து தான் வந்து என்னது 70 மேட்டா இது? இது வந்து எல்எல்எம் வித் குச்சி கிராஸ் மேட். இந்த மேட் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப அந்த 2த்தையுமே ஜாயின் பண்ணின மாதிரி ஒரு குவாலிட்டில குடுத்துருப்பாங்க. ம்ஹ்ம். நமக்கு லைஃப் லாங் ஒரு மேட் வேணும். சீக்கிரம் டேமேஜ் ஆகக்கூடாது. ஆனா டெய்லி கிளீனிங்க்குமே அந்த மேட் ஈஸியா இருக்கணும். அண்ட் மழை டைம்ல நம்ம தனியா ஒரு மேட்லாம் வாங்கக்கூடாது. அதையே யூஸ் பண்ணணும்னா இந்த மேட் ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும். பட் இது ஏதாவது வழுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இந்த மேட் வந்து ஷேப் டூ ஷேப் தானே சார் வருது. இதுவுமே கார் ஸ்பெஷலா தான் குடுக்குறோம். ஸோ என்ன ஷேப் 2 இதுக்கு முன்னாடி பார்த்த 2 மேட்டுமே மோல்டிங் டைப். காரோட ஷேப் எப்படி இருக்கோ அதே மாரி வரும். சேம் அதே டைப்லாம் இதுவுமே காரோட ஷேப்க்கு இப்படி வச்சோம்னா, நமக்கு இந்த இடம் இந்த மாதிரி போகும். இங்க வந்து மேல அந்த பஞ்சிங் வந்துரும். அந்த சைடுமே இருக்கும். இங்க வந்து உங்களுக்கு ம். அந்த ம். பிரேக் வர இடத்துல எல்லாமே சரியான அந்த ஷேப் குடுத்துருப்பாங்க. இது நம்ம கார் ஸ்பெஷல் மேட்டா எடுத்து பார்க்கும்போது வரும். இது டெமோ பீஸ்ன்றதுனால நம்மளுக்கு அத எக்ஸாக்ட்டா ஓகே. பார்க்க முடியாது. ஐ திங்க் நம்ம இதுவே போய்க்கலாம். ஓகே சார். ஸோ இப்போ நமக்கு வந்து ஹை கிராஸ் அப்படின்னா, இது நமக்கு எவ்வளோ பட்ஜெட் வரும் இது? ஹை கிராஸ்னா இது அப்ராக்ஸிமேட் ஒரு 9000 அந்த ரேஞ்ச் வந்து 9000 வரும் சார். வரும். ஆமா. சரி. இப்போ ஐ திங்க் இது உங்ககிட்ட ஸ்டாக் இருக்கா ஹை கிராஸ்க்கு? இருக்கு சார். ஸோ அத பார்க்கலாமா? எத்தன பீஸ் வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். எஸ். இது வந்து ஹை கிராஸோட டெடிகேட்டட் பீஸ் இல்லையா? எஸ் சார். இது வந்து டிரைவர் சீட்டுக்கா? ம். டிரைவர் சீட்டுக்கு கீழ. எஸ் சார். அதுக்கப்புறம் இது டிரைவர் சீட். இது வந்து நமக்கு கோ கோ டிரைவர் சீட் கோ வந்து. டிரைவருக்குரியது. எஸ் சார். தென் இது சீட்டுக்கு அடியிலயும் வருமா? சீட்டுக்கு அடியில வராது சார். வராது. சேம் 70 மேட் எப்படி இருக்குமோ ஒரு இப்போ இது 80% வந்து ஹைபிரிட்ங்கிறனால கீழ பேட்டரியோட ஒரு பாக்ஸ் ஒண்ணு இருக்கும். அங்கலாம் வராது சார். வராது. அது அது வந்து சீட்டுக்கும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல தள்ளி ஒரு ஒரு இடம் குடுத்துருப்பாங்க. அங்க தான். இது வந்து சீட்டோட எட்ஜ் வரைக்கும் தான் வரும். ஓகே. இது வந்து 2nd ரோ. ஓகே. ஒரே பீஸா வந்துரும். ஆமா. ஒரே பீஸ் வந்துரும். ம். 2nd ரோல நம்ம இத எடுத்துட்டு கிளீன் பண்ணும்போது, ஒரு லாக்கா ரிமூவ் பண்ணிட்டு ம். பண்ணிக்கலாம். ம். ஓகே. இந்த மாரி ஸோ எடுத்துட்டு. இது வந்து ஃபுல் 2nd ரோ. ரைட். நெக்ஸ்ட் வந்து 3rd ரோ. 3rd ரோ வந்து சீட்டுக்கு அடியில அந்த ஸ்பேஸ் எங்கெங்கெல்லாம் இருக்கோ, அதுக்கு கவர் ஆகுற மாதிரி. ஒரே பீஸாவே வந்துரும் அப்படி. ஒரே பீஸா இருக்கும். பட் ம். எங்கெங்கெல்லாம் சீட்டுக்கு அடியில கேப் இருக்குதோ, அந்த இடம் மட்டும் கவர் ஆகுற மாதிரி. ஓகே. ஓகே. ஃபைன். ஸோ இது ஆல்வேஸ் உங்ககிட்ட ஸ்டாக் இருக்கும்.
இருக்கும். அடுத்து நம்ம ஆட் பண்ண போறது என்ன அப்படின்னா ரூஃப் ரெயில். ரூஃப் ரெயில் வந்து ஒரு சில காருக்கு, அதுவும் முக்கியமா இந்த மாதிரி ஒரு எஸ்யூவி மாதிரி டால் பாய் காருக்கு ரூஃப் ரெயில் இருக்கிறது ரொம்ப ஒரு நல்ல லுக் கொடுக்கும். அவ்வளவுதான். மிச்சபடி ஃபங்க்ஷனல் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இந்த கார்ல பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி மொட்டையா இருக்கு. இன்ஃபேக்ட் டாப் எண்ட்ல கூட உங்களுக்கு ரூஃப் ரெயில் வந்து வர்றது கிடையாது. அப்போ இதுல ரூஃப் ரெயில் ஆட் பண்றதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கா? இதுல ஏதாவது ஓட்ட போட்டு தான் நம்ம ரூஃப் ரெயில் ஃபிக்ஸ் பண்ணணுமா? அப்படி எப்படி அப்படிங்கறத இப்ப நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மேம், இப்போ இந்த ஹை கிராஸ்க்கு ரூஃப் ரெயில் அப்படிங்கிற ஆப்ஷன் ஓஇயோட குவாலிட்டில, இன்ஃபேக்ட் ஓயிலே வர்றது கிடையாது. இதுல ஃபங்க்ஷனலாவும் இல்ல ஜஸ்ட் ஒரு லுக்குக்கும் அப்படி ஒரு டைப்ஸ் ஏதாவது இருக்கா? இருக்கு சார். 2 மாடல் வருது. ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா, ஒரிஜினல்ல இப்ப மேல வந்து ஒரு பீடிங் குடுத்திருப்பாங்க. அந்த பீடிங்கை ரிமூவ் பண்ணிட்டு, அவங்களே உள்ள வந்து அது வந்து நம்ம போல்ட் பண்றதுக்கான ப்ரொவிஷன் இருக்கும். ஸோ ஒரிஜினல் டைப்ல அது இருக்கிற பீடிங்கை ரிமூவ் பண்ணிட்டு அந்த போல்ட்லயே லாக் பண்ணி கொடுத்துடலாம். அது வந்து ஃபங்க்ஷனலா இருக்கும். பட் கேரியர் போட வேண்டிய அவசியம் இல்லைன்றதுனால நம்ம ஹை கிராஸ்க்கு அதை யூஸ் பண்ண முடியாது. பட் ஒரிஜினல் டைப்லயே வந்துடும். அப்படி ஏதாவது நம்ம ஹோல் ஏதாவது போடணுமா ரூஃப்ல? இல்ல சார், ஹோல் போடுற மாதிரி உள்ள இருக்காது. ப்ரொவிஷனே இந்த இருக்கும். பீடிங்கை நம்ம ரிமூவ் பண்ணினோம்னாவே அதுக்கான ப்ரொவிஷன் உள்ள கொடுத்திருப்பாங்க. நம்ம போல்ட் போட்டு ஜஸ்ட் டைட் தான் பண்ண போறோம். ட்ரில் பண்ற மாதிரி, ஹோல் பண்ற மாதிரி எந்த ஆப்ஷனும் கிடையாது. ஓகே. இது வந்து ஒரிஜினல் டைப்ல பண்ணணும்னா, சப்போஸ் ஒரிஜினல் டைப்ல எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொன்னா, இந்த பீடிங் மேலேயே ஜஸ்ட் டபுள் சைட் டேப்பை ரிமூவ் பண்ணிட்டு ஸ்டிக் பண்ற மாதிரியான ரூஃப் அது ரைஸ் இந்த ரப்பர்லயே ஸ்டிக் ஆமா, ஆயிக்குமா? இந்த ரப்பர் மேலேயே ஸ்டிக் பண்ணி கொடுத்துருவோம். பட் So, அதோட 2 லைஃப் type. இருக்குமா? சரி, ரூஃப் ரெயில்ல வந்து 2 டைப்ல யூஸ் பண்றாங்க. ஒண்ணு வந்து பர்பஸ்ன்னு பாத்தீங்கன்னா, கேரியர் வைக்கும்போது திங்ஸ் ஏதாவது வச்சோம்னா அதை போட்டு கட்டுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. இன்னொன்னு ஃபேன்சிக்காக. இதுல அதிகமா ரெயில்ஸ் யூஸ் ஆகுறது ஃபேன்சிக்கு மட்டும்தான். சில கார்ஸ்க்கு மட்டும்தான் வந்து ரூஃப் ரெயில் ஒரிஜினலே ஷோரூம்ல கொடுக்கும்போது அவங்க வந்து ஒரிஜினல் டைப்லயே கொடுக்கறதுனால இங்க வந்து கொஞ்சம் கேப் கொடுப்பாங்க சென்டர்ல. இங்கேயுமே அங்க வந்து அட்டாச் ஆயிருக்கும், சென்டர்ல கேப் இருக்கும். அப்ப நம்ம திங்ஸ் வச்சு கட்டிக்கலாம். மத்தபடி மேக்ஸிமம் ரூஃப் ரெயில் வந்து ஒரிஜினலா அப்படியே மோல்டிங்கா தான் இருக்கும். ஸோ நம்ம திங்ஸ் வச்சு கட்டவே முடியாது. ஓகே. இதான் வந்து இந்த ஹை கிராஸோட ரூஃப் ரெயில். இப்போ இது வந்து ஓஇ டைப் தான், முடிஞ்சா நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு இருக்கிறோம். இங்க நீங்க பாத்தீங்கன்னா, இங்க உள்ள வந்து பாருங்க, இங்க ஒரு ஹோல் கொடுத்துருக்காங்களா, இதை நான் கட் பண்ணியே காமிச்சிடுறேன். இங்க வந்து ஒரு ஸ்க்ரூ இருக்கு. பேக் சைடு திருப்பினோம்னா ஒரு கிளிப்பும் இருக்கு. இதை மாற்றுறதுக்குரிய ப்ரொவிஷன் வந்து கார்ல ஆல்ரெடி ப்ரீ டிஃபைன்டா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அது இருக்காங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இதை நம்ம வச்சு பார்ப்போம். இந்த ஹை கிராஸோட இந்த சைடு லுக்கை வந்து நீங்க பாருங்க. ரூஃப் ரெயில் இல்லாம எப்படி இருக்கு, இதை நான் அப்படியே ரூஃப் ரெயில் வந்து வைக்கிறேன். அதோட ஃபீல் வந்து எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். எஸ், இதை இப்படி திருப்பணுமா? ஓகே. இப்போ நம்ம ரூஃப் ரெயில் வச்சிருக்கிறோம். ஜஸ்ட் இன்னும் மாட்டல. பட் இந்த ஃபீல் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நீங்க பாருங்க. அந்த ரூஃப் ரெயில்ங்கிறது ஃபங்க்ஷனலா யூஸ் பண்றோமோ இல்லையோ, ஆனா அந்த காருக்கு ஒரு மாதிரியான ஒரு ஃபீல் வந்து கொடுக்குது. இதை இப்போ நம்ம ஃபிக்ஸ் பண்ணியும் நம்ம பார்ப்போம். நம்ம இது பாடியை டிஸ்டர்ப் பண்ணாம இது எப்படி ஃபிக்ஸ் ஆகுதுங்கிறத நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இங்க ஒரு சைடில் வந்து இந்த ரூஃப் ரெயில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. நீங்க பார்க்கலாம். நான் இழுக்கிறேன், வருதானே? வரல. ஸோ அப்போ இதில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத இங்கே நம்ம பார்க்கலாம். இது இன்னொன்று ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இது மேலே இருந்து இதை ஸ்க்ரூவை டைட் பண்ணும்போது இது ஆக்சுவலாக வந்து இப்படி விரியுது. ஸோ விரிஞ்சு உள்ளே வந்து ஒரு காடி மாதிரி இருக்குது. அதில் போயிட்டு அப்படி லாக் ஆகிக்குது. ஸோ 1 2 3 இங்கே ஒன்று இருக்குது. 4 இடத்துல வந்து இதை டைட் பண்ணுறாங்க. அப்படி பண்ணும்போது இங்கே பர்ஃபெக்டாக வந்து அது நின்றுக்குச்சு. இங்கே நீங்கள் பார்க்குறீங்க, நம்ம எவ்வளோ இழுத்தாலும் அது வந்து வரல, நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்குது. அப்போ இது வந்து அந்த டபுள் சைட் டேப் போட்டு ஒட்டுற மாதிரி ஆப்ஷன் கிடையாது. இது பக்காவாக ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரியான ஒரு ரூஃப் ரெயில் தான். அதை தான் இப்போ நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோம். இதை இன்னொரு சைட்லையும் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ அடுத்து நம்ம மாட்ட போகிறது இந்த ரெயின் வைசர் வந்து நம்ம மாட்ட போகிறோம். இந்த விண்டோவில் இங்கே மேலே ஒட்டுவோம் இல்லையா, அதில் 2 மாடல் வந்து இந்த ஹை கிராஸ்க்கு வந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஒன்று பார்க்கலாம். இதில் மேலே ஒரு குரோம் ஸ்ட்ரிப்பு மாதிரி ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் இன்னொன்றில் வந்து ஃபுல் பிளாக் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் எது நம்ம பிக் பண்ணலாம் அப்படின்னா, நம்ம எப்போயுமே அகைன்ஸ்ட் டு குரோம் தான். ஸோ அதனால் இந்த குரோம் வேண்டாம் அப்படின்னு பார்க்குறேன். ஸோ இந்த ஃபுல் பிளாக்கே வந்து நம்ம இதில் ஃபிக்ஸ் பண்ணலாம். இதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு பின்னாடி வந்து ஒரு டபுள் சைட் டேப் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. இதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறாங்க, பட் இது காற்றுக்கு உழுமா உழுகாதா, இது எல்லாத்தையும் நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். அது ஏதோ ஒரு லிக்விட் வச்சு ப்ராப்பராக க்ளீன் பண்ணி தான் இதை ஒட்டணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எப்படி பண்ணுறாங்கங்கிறத பார்ப்போம்.
the next day. இந்த கம்ப்ளீட் ஒர்க் முடியறதுக்கு நேத்து நைட் வந்து ஆயிருச்சு. இப்ப நெக்ஸ்ட் டேல தான் வந்து நம்ம இருக்கோம். சரி வெளிச்சத்துல காமிக்கலாம் அப்படின்னு சொல்லி உள்ள போய் நம்ம பார்க்கலாம் வாங்க. சீட்டோட ஃபினிஷ் வந்து நம்ம பார்க்கலாம். அந்த ஒயிட் டச் அண்ட் ஃபீல் வந்து சூப்பரா இருக்கு. ஏன்னா அந்த ஜாப்பனீஸ் அந்த லெதரோட அந்த ஒரு மாரி சாஃப்ட்டான ஒரு ஃபீல் வந்து குடுக்குது. அந்த லக்ஸூரியோட ஃபீல் வந்து டெஃபினட்டா குடுக்குதுன்னு சொல்லலாம். ஒயிட்னாவே அந்த லக்ஸூரி வந்து கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும். ஆனா இதுல வந்து நம்ம டஸ்ட் பட்டுச்சுன்னா கிளீன் பண்றது கஷ்டமா இருக்குமோ அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கலாம். இதுல ஸ்ட்ரெயின் ஃப்ரீ மெட்டீரியல் தான். நம்ம இன்கேஸ் ஏதாவது டஸ்ட் பட்டா கூட ட்ரை கிளாத்த வச்சு நம்ம துடைக்கும்போது பக்காவா வந்து அது போயிருது. அதனால மெயின்டெயின் பண்றது ஈஸியா வந்து இருக்கலாம். இந்த மெட்டீரியல்னால மட்டுமே இது வந்து ஓகே அப்படின்னு சொல்லி நம்மளால சொல்ல முடியும். இந்த ஆர்ம்ரெஸ்ட்லலாம் நல்ல ஒரு குஷன் வந்து உங்களுக்கு ஆட் ஆயிருக்கு. இதுக்கு முன்னாடி வந்து சுத்தமா குஷன் இல்லாம இருந்தது. ஒரு குஷன் ஆட் ஆகி அதே ஒயிட்ல வந்து நமக்கு இதுல பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட்ல இந்த சீட்டு இந்த வென்டிலேட்டடோட ப்ரொவிஷனும் நமக்கு இருக்கு. பட் இதுல வென்டிலேட்டட் சீட்ஸ்லாம் நம்ம பண்ணல. இருந்தாலும் பெர்ஃபரேஷன் குடுத்துருக்கோம். கொஞ்சம் நம்ம பிரீத்திங் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த குஷனுமே வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அதனால கொஞ்சம் அண்டத்தை வந்து நல்லாவே வந்து உங்களுக்கு இம்ப்ரூவ் ஆயிருக்குன்னு சொல்லலாம். செகண்ட் ரோல வந்து உட்கார்ந்திருக்கிறோம். இதுலயுமே ஒரு நல்ல குஷன் வந்து இன்கிரீஸ் ஆயிருக்கு. பின்னாடி லம்பருமே வந்து கொஞ்சம் நல்லாவே வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அண்டத்தையும் சூப்பரா இருக்கு. இந்த ஆர்ம்ரெஸ்ட்லயுமே வந்து இந்த ஒயிட் கலர் மெட்டீரியல். ஸோ இது வந்து இன்னும் யூஸ் பண்ண இந்த சின்ன சின்ன ரிங்கிள்ஸ் எல்லாமே போயிட்டு கொஞ்சம் ஸ்ட்ரெயிட் ஆயிரும் அப்படின்னு சொல்றாங்க. அத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த ஹெட்ரெஸ்ட்டோட ஃபீலு ஸோ இது எல்லாமே பார்க்கறதுக்கு ஒரு மாரி லக்ஸூரியான ஒரு ஃபீலு, டச் அண்ட் ஃபீலுக்குமே வந்து சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இங்க கீழ ஃப்ளோர் மேட் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இங்க நீங்க பார்க்குறீங்க கார் ஸ்பெசிஃபிக்கான ஒரு ஃப்ளோர் மேட் தான். நம்ம டிஸ்ப்ளேல காமிச்ச அதே தான் வந்து இங்க போட்டிருக்கிறோம். அந்த குச்சி கிராஸோட அந்த ஃபீலு. அதனால கால் வைக்கிறதுக்கு மேபி ஸ்ட்ரெயின்ஸ் இங்க டஸ்ட் போய் கலெக்ட் ஆகிக்கிறோம். இது நம்ம தனியா இத எடுத்து நம்ம அத உதறி திருப்பி வந்து நம்ம போட்டுக்கலாம். ஸோ ஓவராலா இந்த இன்டீரியரோட அந்த தீமே வந்து இந்த ஹை கிராஸோட பேஸ் வேரியண்டா இருந்தா கூட அது அப்படியே வந்து ஒரு லக்ஸூரியா மாறிடுச்சு அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. இப்போ நம்ம இந்த காருக்கு பண்ண அக்சஸரீஸ் பத்தி உங்களுக்கு ஃபர்தரா டீடைல்ஸ் வேணும் அப்படின்னா கார் சென்ஸ் காட்டாங்குளத்தூர் பிரான்ச்சோட கான்டாக்ட் நம்பர் இங்க கீழே கொடுத்துருக்கேன். டெஸ்கிரிப்ஷன்லயே நான் கொடுத்துருப்பேன். நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். மீண்டும் அடுத்த வேற ஒரு வீடியோல உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிர்லா. பாய்.